அழகான காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது வெண்பனியே பிள்ளகாதே அத்தியாயம் 7. கதைய கேட்கலாமா? தேளாய் கொட்டும் உன்னை தேவதையாய் கொண்டாடுகிறது என் மனம். மனம் வீசும் உன் தலையில் நான் வைத்த மல்லிகைக்கு கூட தெரிந்திருக்கும் அதன் வாசத்தை விட உன் மேல் நான் வைத்த பாசம் அதிகம் என்று அர்ஜுன் வீட்டின் முற்றத்தில் பேனா பேப்பரோடு அமர்ந்து கவிதை எழுதி கொண்டிருக்க, குளித்து உடை மாற்றிவிட்டு தன் அறைக்கு வந்த சென்பா கண்ணாடி முன்பு அந்த மேசையில் இருந்த அர்ஜுன் தன் தலையில் சூடிவிட்ட மல்லிகை பூவை கையில் எடுத்து பார்த்தவள், அர்ஜுன், நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு எவ்வளவு நம்பன தெரியுமா? ஆனா நீ ஏன் அப்படி பண்ண? உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் நான் ஒவ்வொன்னும் பண்றேன். ஆனா உன்னை கஷ்டப்படுத்திட்டு உள்ளுக்குள்ள நான் நொந்து சாகுறேன். ஏன்டா இப்படி பண்ணுன? உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது என்று தன் கையில் இருந்த மல்லிகை பூவில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் சென்பா. அந்த சமயம் வெளியே சண்டை நடப்பதை போன்று சத்தம் கேட்கவே வெளியே வந்தாள் சென்பா. சென்பாவின் அண்ணன் தன் நண்பர்களோடு சேர்ந்து அர்ஜுனை மிரட்டி கொண்டிருந்தான். டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என் தங்கச்சி மேல கைய வச்சிருப்ப என்று சென்பாவின் அண்ணன் வேந்தன் அர்ஜுனை அடிக்க போக அவன் கையை பிடித்து தடுத்த அர்ஜுன், டேய், உண்மை என்னன்னு தெரியாம பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காது. உன் தங்கச்சி மேல நான் கையையும் வைக்கல காலையும் வைக்கல என்றான் அர்ஜுன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் வேற சொல்றியா? உன்னெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும்டா என்றான் வேந்தன் ஆவேசமாய். வேந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், வேந்தனோட கையை படு என்றபடி படியிலிருந்து இறங்கி வாசலுக்கு வந்தாள் சென்பா. அர்ஜுன் வேந்தனின் கையை விட, சென்பா சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? இங்கேயே போட்டுடட்டுமா என்று வேந்தன் முதுகில் சொருகி வைத்த பிரிஸ்டலை எடுத்து அர்ஜுனை குறிவைக்க, அர்ஜுன் மார்பின் குறுக்கே கை கட்டி கொண்டு சென்பாவையும் வேந்தனையும் மாறி மாறி பார்த்தான். வேந்தா, அண்ணா, உன் போலீஸ் வழியை எங்க காட்டாத, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ என்றாள் சென்பா. என்ன விளையாடுறியா? நான் இந்த ஊர்ல இல்லாத 20 நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு. நீ முதல்ல என் கூட வா. இவன் பேர்ல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட கொடு. இவனை முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள வைப்போம் என்று வேந்தன் சொல்ல, வேந்தா, இது என்னோட வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு என்றாள் சென்பா. சென்பா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவனால நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு கெட்ட பேரு தெரியுமா? வெளிய தலை காட்ட முடியல என்று வேந்தன் கர்ஜிக்க, நடந்த தப்புக்கு அர்ஜுன் மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் காரணம் என்று சென்பா சொல்ல, வாட்? அப்படின்னா அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன்னோட சம்மதத்தோட தான் என்று வேந்தன் ஏதோ சொல்ல வர, வேந்தா பிளீஸ் ஸ்டாப் இட், கிளம்பு, சொன்ன கேளு என்றாள் சென்பா. சென்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிக்கிறேன் என்று வேந்தன் சொல்ல, இப்பதாண்டா ஒரு அண்ணனா உருப்படியா ஒண்ணு பேசிருக்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழிய பாரு, எனக்காவது இவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் விறுவிறுவென்று வீட்டுக்குள் சென்று விட, வேந்தனும் தன் தங்கையை ஒரு கணம் பார்த்து விட்டு, நான் கிளம்புறேன், சீக்கிரமா திரும்பி வர்றேன், உங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரேன் என்று சொல்லிவிட்டு தன் நண்பர்களை கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டான். அன்று மாலை சென்பா மேகி சமைத்து வரவேற்பறையின் சோபாவில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, அர்ஜுன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து வந்து சென்பா அமர்ந்திருக்கும் அதே சோபாவில் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு ஆப்பிளை வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தான். சென்பா சாப்பிட்டு முடித்து சாப்பிட்ட பாத்திரம், சமைக்க பயன்படுத்திய பாத்திரம் எல்லாவற்றையும் கழுவி வைத்துவிட்டு அவள் அறைக்குள் சென்றுவிட, அவள் அறைக்கு சென்ற அடுத்த 5வது நிமிடத்தில் அர்ஜுன் மெதுவாக அவள் அறை கதவை திறந்து தாளிட்டு கொண்டு இருக்க,
கழிப்பறைக்கு சென்று வந்த சென்பா அர்ஜுனை அவள் அறையில் பார்த்துவிட்டு, டேய், உனக்கு இங்க என்ன வேலை? வெளியில போ என்று பதட்டமாய் சொல்ல, ஷ் என்று சென்பாவை இழுத்து தன் கைவளைவில் அர்ஜுன் நிறுத்த, அர்ஜுன், என்ன பண்ற? படி என்ன? இப்போ நீ என்ன விடல? சத்தம் போட்டு ஊற கூட்டுவேன் என்று சென்பா சொல்ல, ஊரக்குட்டி, ஊரக்குட்டி என்ன சொல்லுவ? என் புருஷன் என்ன கட்டி பிடிக்கிறான், கிட்ட வரான்னு சொல்லுவியா என்று அவள் விழிகளை ஆழ பார்த்தவாறே அர்ஜுன் சொல்ல, அர்ஜுன், இதெல்லாம் தப்பு, வெளியில போ என்று சென்பா முறைக்க, போக முடியாது என்றான் அர்ஜுன் கூலாக. சரி, ஓகே, போகாத, எங்கே இரு, நான் போறேன் என்று அர்ஜுனிடமிருந்து சென்பா விலக போக, சென்பா நோ என்று கத்தினான் அர்ஜுன். என்னனோ, நான் வெளியே போறேன் என்று சென்பா அறை கதவை திறக்க, அவள் அறை கதவின் முன்னே 6 அடியில் ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றிருந்தது. ஐயோ, பாம்பு என்று கதவை படார் என்று சென்பா மூடி திரும்ப, நீ வெளியே போறன்னு சொன்னியேமா, போக வேண்டியதுதானே என்றான் அர்ஜுன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தபடியே. இவ்ளோ பெரிய ஆளா எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கா, பாம்பு பார்த்து பயந்து போய் அறைக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்க, போய் பாம்பு துரத்துடா என்று சென்பா அர்ஜுனை பார்த்து சொல்ல, என்னது, எத்தனோண்டு பாம்பா? 6 அடிக்கு மேல இருக்குண்டிய அந்த பாம்பு என்று அர்ஜுன் சொல்ல, ஆமா, 6 அடி இருக்கும், நீ போய் அளந்து பார்த்த என்று சென்பா சொல்ல, நான் அளந்து பாக்கலதான், ஆனா தெரியும் பாம்பு 6 அடி தான் இருக்கு, வேணும்னா சந்தேகம் இருந்தா நீ போய் அளந்து பாரு என்று அர்ஜுன் சொல்ல, நானா? பாம்பு அளந்து பாக்குறது இப்ப ரொம்ப முக்கியமா? எப்படியாவது அந்த பாம்பு துரத்துடா என்று சென்பா சொல்ல, அமைதியா இருடி, நீ அமைதியா இருந்தன்னா அந்த பாம்பு இந்த வீட்டுல யாரு இல்லன்னு நினைச்சிட்டு அடுத்த வீட்டை பார்த்து கிளம்பிடும், சத்தம் போடாம இரேன் கொஞ்ச நேரம் என்று அர்ஜுன் சொல்ல, ஆமா, பாம்பு வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் குட் நைட் சொல்லிட்டு வரப்போகுது, வீடு வீடா போகுதான், பாம்பு துரத்துறதுக்கு என்ன வழின்னு பாருடா என்று சொன்னபடியே அர்ஜுன் பக்கத்தில் இருந்த மெத்தையில் சென்று சென்பா அமர்ந்து விட, சென்பாவை மேலும் கீழும் பார்த்த அர்ஜுன், சரி இரு, வரேன் என்றபடியே கதவின் அருகில் சென்று அர்ஜுன் கதவை திறக்க, சென்பா ஓடி சென்று அர்ஜுனின் முதுகை கட்டிக்கொண்டாள். இதை அர்ஜுன் எதிர்பார்க்கவில்லை. பாம்புனா அம்மனிக்கு ரொம்ப பயமோ என்று அர்ஜுன் கேட்க, ரொம்ப ரொம்ப பயம் என்றாள் சென்பா அவனை விட்டு விலகாமல். பாம்புனா பயமா உனக்கு? இப்ப பாருடி, ஐயோ பாம்பு 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 என்று அர்ஜுன் மேலும் கத்த, சென்பா அர்ஜுனை இன்னும் நெருக்கமாக இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டு அவனோடு ஒட்டியே கொண்டாள். அர்ஜுன் பிளீஸ், அந்த பாம்பை இங்க இருந்து தோரத்த என்று சென்பா அழுகாத குறையாக சொல்ல, ட்ரை பண்ற என்று அறையை விட்டு வரவேற்பறைக்கு வந்து பாம்பை தேடினான் அர்ஜுன். பாம்பு ஜன்னலின் வழியே வெளியில் சென்று கொண்டிருந்தது. இந்த பாம்புக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக வேண்டியதுதானே, ஜன்னல் வழியா வெளியே போயிடுச்சு என்று அர்ஜுன் பாம்பை பார்த்து மனதுக்குள்ளே பாம்பை திட்டியவன், பாம்பு போயிடுச்சு என்று சொல்ல, பாம்பு போயிடுச்சா என்றபடியே அர்ஜுனை விட்டு விலகினாள் சென்பா. பாம்பு போயிடுச்சு என்று அர்ஜுன் திரும்பவும் சொல்ல, அப்பாடா, பாம்பு போயிடுச்சு, நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்பா அறைக்குள் செல்ல, ஐயோ பாம்பு பாம்பு என்று மீண்டும் கத்தினான் அர்ஜுன். சென்பா அறை கதவை திறக்க போனவள் ஓடி வந்து சோபாவின் மேல் நின்று கொண்டு, எங்க பாம்பு, எங்க பாம்பு என்றால் பதறியபடியே. சென்பாவை பார்த்து சத்தமாக சிரித்தான் அர்ஜுன். அர்ஜுன் சிரிப்பதை பார்த்து முறைத்த சென்பா, பொய் சொன்னியடா என்றாள் இடையில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு. இல்ல, திரும்பவும் பாம்பு வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன்
என்று அர்ஜுன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜன்னலின் வழியே சென்ற பாம்பு திரும்பவும் வருவதை பார்த்த சென்பா அர்ஜுனின் இடையில் தாவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தோளில் முகம் புதைத்துக் கொண்டு, அர்ஜுன் அர்ஜுன் பாம்பு திரும்பவும் வந்துடுச்சு, என்ன காப்பாத்து என்று அலற, அர்ஜுன் தான் இப்போது ஆடி போய்விட்டான். அர்ஜுன், என்னடா சில போல நிக்கிற, போய் பாம்பு விரட்டு என்று சென்பா சொல்ல, ஐயோ படுத்துறாளே என்று நினைத்த அர்ஜுன், நீ இறங்கு, நான் பாம்ப விரட்டுறேன் என்றான் செண்பாவின் விழிகளை பார்த்தவாறு. முடியாது, பாம்பு கடிச்சிரும், நீ அதை விரட்டு, நான் இறங்குறேன் என்று செண்பா சிறு பிள்ளை போல் சொல்ல, அர்ஜுன் அவளின் இடையை பிடித்து தூக்கி சோபாவில் நிற்க வைத்தவன் அவளின் விழிகளை பார்த்தவாறே, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, இரு வர என்று சொல்லியவன் படம் எடுத்து நின்று கொண்டிருந்த பாம்பை பிடித்து ஒரு பையில் போட்டு காட்டின் பக்கம் சென்று விட்டு விட்டு வர சென்பா வாசலிலேயே நின்றிருந்தாள். அர்ஜுனை பார்த்ததும், அர்ஜுன் பாம்பு போயிடுச்சா என்று அவள் கேட்க, என்று அவளை பார்க்காமலேயே சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றவன் நேராக குளியலறைக்குள் சென்று குளித்து விட்டு வர அர்ஜுனை பார்த்த சென்பா, பாம்பு தொட்டா குளிக்கணுமா என்ன என்றாள். அவசியம் சொல்லணுமா, சொல்லித்தான் ஆகணுமா, போய் படுமா என்றான் அர்ஜுன் சலிப்பாக. அர்ஜுன், இன்னொரு தடவை பாம்பு வந்தா என்று சென்பா கேட்க, வராது, வந்தாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நானே பிடிச்சு வெளியே எரிஞ்சிடுவேன், படுத்துற என்று தனது ஹெட்போனையும் அலைபேசியையும் தூக்கி கொண்டு வெளியே சென்று விட்டான் அர்ஜுன். இசை புயலின் கானங்களோடு அன்று இரவு அர்ஜுனுக்கு கழிந்தது. அடுத்த நாள் காலை சந்துருவை பிக்கப் செய்வதற்காக அர்ஜுன் கிளம்பிக் கொண்டிருக்க, செண்பாவும் குளித்து முடித்து தாவணி பாவாடை அணிந்து வெளியே வந்தாள். தனது வண்டியை துடைத்துக் கொண்டிருந்த அர்ஜுன் முதலாய் செண்பாவை தாவணி பாவாடையில் பார்க்கிறான். ஊட்டியின் மொத்த அழகும் அவள் முன்னே தோற்று போய்விட்டது. அவ்வளவு அழகாயிருந்தாள் செண்பா. பனி விழும் காலையில் பளிங்கு சிலை போல் அவன் முன்னே அவள் நிற்க, தன்னை மறந்து கண்கள் இமைக்காது அவளையே பார்த்து கொண்டு நின்று இருந்தான் அர்ஜுன். தரையை கூட்டும் அவளது பாவாடை அவனையும் சேர்த்து இழுத்தது. அவளது இடையில் சொருகிய அவளது தாவணியோடு அவனது மனமும் சேர்ந்து சிக்கிக் கொண்டது. அவளின் நெற்றியில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் பொட்டும், காதில் அசைந்தாடும் சின்ன ஜிமிக்கியும், கையில் இருக்கும் கண்ணாடி வளையலும், கழுத்தோடு கிடந்த ஒற்றை மணிமாலையும், அவன் கட்டிய மஞ்சள் தாலியும் அவனை கட்டி இழுக்க நிற்க முடியாமல் தடுமாறி போனான் அர்ஜுன். சரியாக துவட்டாமல் நீர் சொட்டும் அவளது சிகையில் தன்னை மறந்தான் அர்ஜுன். நெற்றியில் விழுந்த ஒற்றை முடியை ஒதுக்கிவிட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவள் கிளம்பிவிட, தேவதை அவளின் அழகில் மயங்கி நின்றிருந்தவனோ அவன் கைபேசி அலறித்தான் மயக்கத்திலிருந்து எழுந்தார். எப்பா, காந்த மாதிரி கிழுக்கிறா, என்ன பொண்ணுடா இவ. அர்ஜுன், வர வர அவளை நீ ரொம்ப ரசிக்கிற, இது ரொம்ப தப்புடா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் தன் கைபேசியை அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ மச்சான், என்னடா பண்ற, சீக்கிரம் வாடா, நான் உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சந்துரு அலைபேசியின் மறுமுனையில் இருந்து சொல்ல, பஸ் ஸ்டாண்ட் தாண்டா கிளம்பிட்டு இருக்கேன், 5 minutesல வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு பேருந்து நிலையம் சென்ற அர்ஜுன் சந்துருவை அழைத்துக் கொண்டு கல்லூரி சென்றான். அவர்களுக்கு முன்னே மாலதியும் செண்பாவும் கல்லூரிக்கு சென்றிருந்தார்கள். செண்பாவை தாவணியில் பார்த்த அனைவரின் கண்களும் அவளின் மேல்தான் இருந்தது. வாவ், என்ன அழகா இருக்காடா, இவளை பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிறவ போலியே தெரியலையே, புதுசா பறிச்ச மல்லிகை பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா என்று ஒருவன் அர்ஜுன் காதுபடவே சொல்ல, அவர்கள் சொன்னது சந்துருவின் காதுகளுக்கும் விழுந்தது. அர்ஜுனை பார்த்தான் சந்துரு. அவனின் கழுத்து நரம்புகள் புடைக்க ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்த அர்ஜுனை பார்த்த சந்துரு, டேய் மச்சான் வேண்டா, ஏற்கனவே 1008 ப்ராப்ளம்
காலேஜ்ல போயிட்டு இருக்கு. அதோட இதையும் சேர்த்துடாத, அமைதியா வா என்று அர்ஜுனை கட்டுப்படுத்தி அங்கிருந்து அழைத்து போனான். அங்கிருந்த மாணவர்களில் ஒருவனோ, டேய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் சென்பா 2 பேரும் 5 lakhs வின் பண்ணிருக்காங்களாம் என்று ஒருவன் சொல்ல, எப்புட்றா? என்ன காம்படிஷன்? என்று இன்னொருவன் கேட்க, பாக்ஸிங் காம்படிஷன்டா. கோயம்புத்தூர்ல நடந்ததுல 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் தான் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருக்காங்க என்று ஒருவன் சொல்ல, வாவ்! அப்போ அர்ஜுன் கிட்ட இன்னைக்கு ட்ரீட் கேட்கணும்டா என்றான் இன்னொருவன். டேய், அர்ஜுன் கிட்ட ட்ரீட் கேக்குறதெல்லாம் அடுத்த மேட்டர். இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சியா? சென்பா பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா. சென்பா பிரெக்னெண்டா இருந்தா எப்படி பாக்ஸிங்ல கலந்துக்க முடியும்? சம்திங் ராங் மச்சி என்றான் அவர்களோடு அமர்ந்திருந்த சபரி. எனக்கு தெரிஞ்சு சென்பா அர்ஜுன் கிட்ட நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா அர்ஜுன் மேல அவ பொய் பழி போட்டு இருக்காளோன்னு தோணுதுடா என்று மீண்டும் சபரி சொல்ல, மிஸ்டர் சபரி, இது நமக்கு தேவையில்லாத வேலை. அர்ஜுன் கிட்ட ட்ரீட் கேட்போம் வா என்று எழுந்த சபரியின் நண்பன் மற்ற மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு அர்ஜுனை தேடி போய் அவன் முன் நின்றான். அர்ஜுன், நேத்து பாக்ஸிங் காம்படிஷன்ல ஜெயிச்சியாமே, சொல்லவே இல்ல, ட்ரீட் எங்கடா என்று சபரியின் நண்பன் தேவன் கேட்க, ஏற்கனவே சென்பாவை பற்றி அவன் பேசியதில் கோபத்தில் இருந்த அர்ஜுன் அமைதியாக இருந்தான். டே, நான் கேட்டுட்டே இருக்கேன், வாயை திறக்க மாட்டீர, ட்ரீட் எப்படா வைக்க போற என்று தேவன் மறுபடியும் கேட்க, ட்ரீட் தானடா, வச்சுட்டா போச்சு, அவன் வெப்பான் என்றான் அர்ஜுனுக்கு பதிலாக சந்துரு. மச்சி, அப்போ இன்னைக்கு நைட் எல்லாரும் பெரிய ஹோட்டலுக்கு போறோம், ஹால் புக் பண்றோம், அப்புறம் என்று தேவன் சொல்ல, நல்ல பிரியாணியா சாப்பிடுறோம், கிளம்புறோம் என்றான் அர்ஜுன். அவ்வளோதானாடா என்றான் சபரி. அவ்வளோதான்டா, வேற என்ன வேணும் உனக்கு என்று சபரியின் தோள் மேல் கை போட்டு அர்ஜுன் கேட்க, டேய், ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேளுடா என்றான் சபரியின் முன்னிருந்த தேவன். போடா, ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் உடம்புக்கு கேடு. இங்க படிக்க வந்தீங்களா இல்ல குடிக்க வந்தீங்களா, பிளடி ராஸ்கல்ஸ் என்று தேவனிடம் சபரி சொல்லிவிட்டு அர்ஜுனிடம், எங்களுக்கு பிரியாணி மட்டும் போதுமாப்ல என்றான் சபரி. ஒரு நாள் சபரி குடித்துவிட்டு விடுதிக்கு வர அதை அர்ஜுன் பார்த்து விட்டான். அடுத்த நாள் காலை, குடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வருவியாடா? முதல்ல குடிப்பியா? காலேஜுக்கு படிக்க வந்தியா இல்ல குடிக்க வந்தியா? உன் அப்பா அம்மா ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாதிச்சு அனுப்புற காசை குடிச்சு அழுகிறியாடா? குடிப்பியா? இனி குடிப்பியா என்று கேட்டு கேட்டு அர்ஜுன் சபரியை அடித்ததை அவன் மறப்பானா? சரி சரி சரிடா, காலேஜ் முடிச்சதும் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம் என்று அர்ஜுன் சொல்ல, ஓகே மாப்ள என்று அனைவரும் கூற அன்றைய வகுப்பும் ஆரம்பிக்கப்பட்டது. அனைவரின் கவனமும் பாடத்தில் இருக்க அர்ஜுனின் கவனம் மட்டும் சென்பாவின் மேல் இருந்தது. மச்சான், சென்பாவை பார்த்தது போதும், பாடத்தை கவனி என்று அர்ஜுனின் பக்கம் இருந்த சந்துரு சொல்ல, பாடத்தை தாண்டா கவனிக்கிறேன் என்றான் அர்ஜுன் பார்வையை மாற்றாமலேயே. அர்ஜுன், சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா மாப்ள, அவ உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறா. நீ அவ மேல ஆசைய வளர்த்துக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று சந்திர சொல்ல, டேய், என்னன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? அவ மேல எனக்கு ஆசையா? இல்லவே இல்லடா என்று அர்ஜுன் சொல்ல, என்னடா சொல்ற? சென்பா மேல உனக்கு ஆசை இல்ல, காதல் இல்ல என்று சந்துரு கேட்க, ஆசையெல்லாம் இல்ல, பேராசை என்றான் அர்ஜுன். விளங்கிடும் என்று தலையில் அடித்துக் கொண்ட சந்துரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உன்னை நல்லா அழ வைக்க போறா பாரு, அப்போ ஃபீல் பண்ணுவடா ஏண்டா அவ மேல ஆசை வச்சோன்னு என்று சந்துரு சொல்லிக் கொண்டிருக்க, அந்த சமயம் அந்த கல்லூரியின் பியூன் அர்ஜுனின் வகுப்பறைக்கு வந்தார். அங்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த பேராசிரியரிடம், மேடம், அர்ஜுனை பார்க்க அவங்க அப்பா வந்திருக்கார் என்று சொல்ல, அங்கிருந்த பேராசிரியை அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் கோ என்று சொல்ல, மச்சான், சூப்பர்டா, அப்பா வந்திருக்காராம், போய் பேசு
என்று சந்துருவும் சொல்ல, அர்ஜுன் தன் தந்தையை காண முகமெல்லாம் புன்னகையோடு எழுந்து சென்றான். அர்ஜுனின் தந்தை வந்திருக்கும் விஷயத்தை கேட்டு அர்ஜுன் வகுப்பறையிலிருந்து செல்ல, செண்பாவும் அதை பார்த்தவள், எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் வாஷ்ரூம் போகணும் என்று சொல்லிவிட்டு செண்பாவும் அந்த வகுப்பறையிலிருந்து கிளம்பிவிட, அர்ஜுன் அவன் அப்பாவை பார்க்க போறான். இவ எங்க போறா? கண்டிப்பா அங்கேயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணதான் போறா. நாம போவோம் என்று எழுந்த சந்துரு, மேம் என்று பேராசிரியையை அழைக்க, நீயும் வாஷ்ரூம் போகணுமா என்றார் ஆசிரியை. ஆமா மேம் என்றான் சந்துரு. கிளம்பு என்றார் ஆசிரியை. சந்துரு வகுப்பை விட்டு செல்ல, இவ எங்க போறான் என்று யோசித்த மாலதி, மேம் என்று எழ, நீயும் கிளம்புமா என்று ஆசிரியை சற்று கடுப்போடவே கூறினார். மாலதியும் கிளம்பிவிட்டார். இன்னும் யாராவது வெளியே போகணுமா என்று ஆசிரியை கேட்க, நோ மேம் என்றனர் அனைத்து மாணவ மாணவியரும் ஒன்றாக. அர்ஜுனின் தந்தை மனைவிக்கு பயந்தவராக இருந்தாலும் மகன் மீது உயிரையே வைத்திருப்பவர். 6 அடிக்கு தொப்பை இல்லாத கட்டமஸ்தான தேகத்தை 50 வயதிலும் பராமரிப்பவர். கல்லூரியின் முதல்வரின் அறையில் அர்ஜுனின் தந்தை இருக்க, முதல்வரின் அறைக்கு சென்ற அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று முதல்வரிடம் அனுமதி கேட்க, கமின் என்றார் முதல்வர். மகனின் குரல் கேட்டு எழுந்த சுந்தரத்தை ஓடி வந்து அணைத்துக் கொண்டான் அர்ஜுன். அர்ஜுனின் குடும்பத்தில் அர்ஜுன், அவனது தாய், தந்தை மூவர் மட்டும்தான். உலகமே தெரியாமல் தாய் தந்தையரின் கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளைதான் அர்ஜுன். சமுதாயத்தோடு அவன் பழக வேண்டும், தனியே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அர்ஜுனை ஊட்டியில் விடுதியில் சேர்த்து படிக்க வைத்தார்கள் அர்ஜுனின் தாயும் தந்தையும். தன்னை அணைத்து நின்ற மகனின் தோளை தட்டி கொடுத்த சுந்தரம், அர்ஜுன் ரிலாக்ஸ் என்று ஆறுதல் படுத்த தந்தையை அணைத்து விடுவித்த அர்ஜுன், அம்மா எப்படி இருக்காங்கப்பா என்றான். நல்லா இருக்கா என்ற சுந்தரம், சார் என் மகனோட கொஞ்ச நேரம் பேசணும் என்று சொல்ல, ஷியோர் என்று எழுந்த முதல்வர் சுந்தரத்திடம் கை குலுக்கி விட்டு, சார் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உங்க மகனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாத்துக்கோங்க சார் என்று சொல்ல, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனோடு முதல்வரின் அறையிலிருந்து வெளியில் வந்தார் சுந்தரம். முதல்வரின் அறையின் வெளியே செண்பா மார்பின் குறுக்கே கையை கட்டி கொண்டு நிற்க, அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அர்ஜுனோடு கேண்டீன் பக்கம் சென்றார் சுந்தரம். செண்பாவின் பக்கம் வந்த சந்துரு, செண்பா பிளீஸ், நீ சொன்ன பொய்யால அர்ஜுனும் அவன் அம்மாவும் அப்பாவும் உடைஞ்சு போயிருக்காங்க. அர்ஜுனோட அப்பா இங்க இருந்து போற வரைக்கும் எதுவும் பேசாம எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இரு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்துருவும் அர்ஜுனை தேடி கேண்டீனுக்கு சென்றான். அர்ஜுனும் சுந்தரமும் காஃபியை முன்னே வைத்துக் கொண்டு அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அங்கு வந்த சந்துரு, ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? காலேஜுக்கு வந்தவரு உங்க மகனை மட்டும்தான் அழைச்சு பேசுறீங்க, இந்த மகனை மறந்துட்டீங்க பாத்தீங்களா என்று சொல்ல, அர்ஜுனை கூப்பிட்டா எப்படியும் நீயும் வந்துடுவேன்னு தெரியும்டா, அதான் அர்ஜுனை மட்டும் அழைச்சு வர சொன்னேன் என்று சுந்தரம் சொல்ல, நல்லா சமாளிக்கிறீங்க டாடி என்றபடியே அர்ஜுனின் பக்கம் சந்துரு அமர்ந்து கொண்டான். சரி, 2 பேரும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க என்று இருவரையும் பார்த்து சுந்தரம் கேட்க, நான் நல்லா எழுதிருக்கேன் டாடி என்றான் அர்ஜுனை ஒரு கண்ணால் பார்த்தபடி. சந்துரு, நீ எப்படி எழுதியிருக்க என்று அர்ஜுனிடம் சுந்தரம் கேட்க, எழுதியிருக்கேன்பா என்றான் அர்ஜுன் சோர்வாக. அர்ஜுன், உன்னை சுத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் படிப்புல மட்டும் கோட்டை விட்டுறக்கூடாது, கவனம் என்றார் சுந்தரம். ஓகேப்பா, நீங்க இங்க வந்தது அம்மாவுக்கு தெரியுமா என்றான் அர்ஜுன் தன் தந்தையிடம். தெரியும் என்றார் சுந்தரம். அப்பா அம்மா சரியா சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா, என்ன நினைச்சு அழறாங்களா என்று அர்ஜுன் கேட்க, இல்லப்பா, அழறதெல்லாம் இல்ல, சிரிக்க மறந்துட்டான், அவ்வளவுதான் என்ற சுந்தரத்தின் குரலில் அவ்வளவு வலி இருந்தது.
அர்ஜுன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்ட. அத நான் நம்புறேன். இருந்தும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் அம்மா தான் ஒரு பொண்ணு உன்னை பத்தி தப்பா சொன்னதும், அதுவும் அவளோட மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உன்னை இணைச்சு பேசினதும், அத நம்பவும் முடியாம, நம்பாம இருக்கவும் முடியாம குழம்பி போயிருக்கா. நீ தப்பு பண்ணலன்னு ஏன் அன்னைக்கு மறுக்கல? ஒருவேளை நீ மறுத்திருந்தா, இந்த இந்த பிரச்சனை கல்யாணம் வரைக்கும் போயிருக்காது என்று சுந்தரம் சொல்ல, அப்பா, செண்பாவை எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவ சொன்னது எல்லாம் பொய் தான். அவ பிரெக்னென்ட் ஆகலாம் இல்லப்பா. அவ ஏதோ விளையாட்டுக்கு அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்றா. அவ கழுத்துல தாலி கட்ட போனா உண்மைய சொல்லிடுவான்னு தான் நானும் கல்யாணம் வரைக்கும் போனேன். ஆனா அவ ஏன் தாலி கட்டும்போது எந்த மறுப்பும் சொல்லாம அப்படியே நின்னான்னு எனக்கு தெரியலப்பா. அவள பிடிச்சதுனாலயோ என்னவோ அவ கழுத்துல நானும் தாலிய கட்டிட்டேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலப்பா. என் மேல பொய் பழிய போட்டிருக்கா. எல்லார் முன்னாடியும் இப்போ வரைக்கும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பிரின்சிபல் கிட்ட சொல்லி என்ன ஹாஸ்டலை விட்டு துரத்துனா. இருந்தும் அவ மேல கோபமே எனக்கு வரல. ஐ ஐ மேட்லி டீப்லி லவ் சென்பாப்பா என்று அர்ஜுன் சொல்ல கேட்ட சந்திரவுக்கு கோபம் வந்து விட்டது. அப்பா, இங்க பாருங்க, உங்க மகனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, காதல் பரத் மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நடு ரோட்ல தெரிய போறான் என்று சந்துரு கோபமாய் சொல்ல, அவனை முறைத்தான் அர்ஜுன். என்னடா உண்மை சொன்னா முறைக்கிற? உன் பாலா போன லவ்னால கஷ்டப்படுறது அம்மாவும் அப்பாவும் தான் என்ற சந்துருவின் வார்த்தைகள் அர்ஜுனுக்கு புரியாமல் இல்லை, புரியத்தான் செய்தது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்த அர்ஜுனை பார்த்த சுந்தரம், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மீனாட்சி ரொம்ப உடைஞ்சு போயிட்டா அர்ஜுன். அது உனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சென்பா வாயால மீனாட்சி கிட்ட சொல்லவே. உனக்கு சென்பா முக்கியம்னா எனக்கு மீனாட்சி முக்கியம் என்றார் சுந்தரம். இனி இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.